இப்போ நான் கேட்டால் அந்த டாக்குமெண்ட் உடனே உன்னால் எடுத்து தர முடியுமா? வீட்டு டாக்குமெண்ட்டை உடனே எடுத்து தர முடியுமா? ஜெராக்ஸை தருவீங்களா, ஒரிஜினலில் தருவீங்களா? ஏன் ஒரிஜினல் எங்கே இருக்குது? பார்த்தியா, அதுதான் கதை. இப்போ பேங்க் மூலமாக விலைக்கு கொடுக்கணுமா, உன் இஷ்டப்படி கொடுக்கணுமா? இந்தா 1.5 மாதத்தில் அதுக்குரிய ரிலீஃப் ஃபண்ட் கிடைக்கும், விற்று தாரேன், குழப்பம்லாம் வாங்கி தரேன். கருப்பசாமிக்கு நீதிமன்ற வழக்கு வாப்பா. ஏன் போட்டுருக்கா? நான் கொஞ்சம் வெண்ணி குடிச்சுக்கிட்டுமா? ஞான முதல்வனே நாயகனே. இப்போ விநாயக பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? பிள்ளையார் கோயில். அதான் நீங்கள் வந்தோடனே விநாயகருடைய துதிக்கை எனக்கு தெரிந்தது, அதுதான் உங்களுக்காக சொன்னேன். உங்களுடைய சொத்துக்கள் தகுந்தமாக நிம்மதியடைய முடியாத வேதனை இப்பொழுது நடக்கும். உங்களுடைய பணங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டது. இப்போதுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக உங்களுக்கு யார் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது? நீதிமன்றத்தின் வாயிலாக அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றியை தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், வெற்றியாக. அடுத்த வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார்க்க வேண்டும். ஆமாம், எல்லாம் வெற்றியாக. கருப்பசாமிக்கு கல்யாணம் தகுந்தமாக முயற்சி பண்ணி நடக்கலையே, என்ன காரணம்? அது யாரு? வாங்க. என்னடா உனக்கு கல்யாணம் முடிச்சடா? யாரெல்லாம் வந்தியே? வாங்க வாங்க, காலில் வந்துட்டு வாங்க. அடுத்து, திருமணம் முடிந்த பின்பும் எங்கள் வாழ்க்கையில் அமைதி குறைவும் வேதனையும் இருக்குன்னு ஒருத்தர் கேட்காங்க. யாருப்பா அது? இரியா, யாரோ பெண்ணடியால் இருக்கீங்களா? அப்படி திருமணம் முடித்த பிறகும் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அல்லது என் மனைவிக்கும் குழப்பமாக இருக்குது, நாங்கள் நிம்மதியாக வாழலைன்னு கேட்டு வந்துருக்காங்க. யார் அது? செந்தமிழ்நாட்டில் யாருமே அப்படி நிம்மதியாக வாழ நம்மளுக்கு தான். இன்னொருத்தன் காலம் விட்டுவா. உங்களுக்கு என்ன பொண்டாட்டி எங்கே இருக்கா? பொண்ணுக்கு, உங்கள் பொண்ணு வாழ்க்கை அப்படி இருக்கு. எஸ், உட்கார். ஏன் அங்கே நிற்க? ஓ, அப்படி இப்படி மக்களை அனுப்புறதுக்கு அறிவுடன் இருக்காது. தம்பி வா, உன் பேர் என்ன? பிரகாது. சூரியர் எங்கே இருக்கான்? என்ன ராசிக்கார பையன்? மேசராசிய. என்ன லக்கணம்? அஸ்வினி. மாத்து நட்சத்திரம் அஸ்வினி பரணி கதுபதி பரணி ஆதிரை ஆதிரி 1 2 3 4 5ஆம் இடத்தில் சூரியனுக்குரிய இடம் பிதுர்தோஷம் உடைய ஜாதகம். இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலை உங்களுக்கு பாதிக்கப்பட்டதா? எலும்புகள் நரம்புகள் சம்பந்தமான வலிவேதனை வந்ததா? சூரியனுடைய பகுதிகள் பலவீனமானால் தந்தையாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருகும். அதுதான் பிதர்தோஷம் என்பது. கால் வந்துட்டு வாங்கோ. செந்தாழம்பூவில் நீ கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணி கொண்டு வந்து வேண்டியதானடா? அப்படி செய்ய மாட்டியா நீ? அவர் நம்புவார், நான் நம்புவனால இன்னொரு கால் பண்ணுவா. மூணு ஜாதகம் வந்து சரியில்லை, பொருந்தலை அப்படின்னு சொல்லி போயிடுது. 4ஆவதாக வரக்கூடிய ஜாதகத்தை சரி என்று பார்க்கும் முன் ஒரு சில அறிகுறிகளை நான் சொன்னால் அது உங்களுக்கு தெளிவாக. அடுத்து வரக்கூடிய ஜாதகத்தில் தாய்மாமன் இல்லாத ஜாதகமாக இருந்தால் உனக்கு உத்த மனைவியாக இருப்பான். தாயோ தந்தையோ இல்லாத பெண்மணியாக இருந்தால் அவள் உழைப்பு உன்னை விட கூடுதலாக இருக்கும். இந்த 2 விதமான ஜாதகம் வந்த உடனே என்னை பார்க்க வந்து விட்டால் உன்னுடைய பாவங்கள்லாம் தெரிந்து. இதுதான் உங்களுக்குரிய அறிகுறிகள். சரிதானா? ஆனாலும் இவனுக்கு களத்திர தோஷமும் மாங்கல்ய தோஷமும் இருக்குது. அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தாரேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது நிலமாலை சூட்டி மங்களகரமாக சரக்கும் வாங்கிட்டு வந்து நாளை காலையில் என்னை பார்த்து
அந்த வெற்றி உண்டு. பாப்பா திருமண கோலம் கொண்டு ஒரு வீடு. குழந்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. குழந்தை இருக்கா உங்களுக்கு? அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை? உங்க தொழில் மறைக்காத மறைக்காத. யாருக்கு? பையனுக்கு, பொண்ணுக்கு. உங்களுக்கு குழந்தை வேணும். எந்த ஊர்? 1 2 37 37 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கடா இருந்த தம்பி? அப்படியா? அங்கே ஏன்டா கோயம்புத்தூர் ஏன்டா போனேன்? அப்படியா? உங்களுடைய சொந்த ஊரில் காளியாத்தா, கருப்புசாமி எல்லோரும் உண்டு மேடா. பக்கத்தில் நல்ல துவரை இதெல்லாம் போட்டு வரக்கூடிய விலங்காடெலாம் இருக்கா? 1 2 3 4 5 நிறைய பழங்கள் கரடியெல்லாம் வரக்கூடிய இடம் இருக்காங்க. நல்ல பையனாக இருக்கீங்க. இருவனை கூப்பிட்றேன், நீ இன்னொருத்தருக்காங்க. கரடி நானே ஒரு கரடி தானே சாமி அப்படின்னு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையனுடைய இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தொடர்ந்து இருப்பாளா இருக்க மாட்டாங்களா அல்லது வேற எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமாங்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கவா வேண்டாமா? அவனை வர வைக்கணும்னு நீ தான் பெரிய மனுஷன் சொல்லணும். உன் உள்ளத்தை கொஞ்சம் பார்க்க கண்ண முடியுமோ? நீ சரி, கால் வந்துட்டு வா. அவ மனசு என்னவோ அதன்படி சாமி நடக்கட்டும், நம்ம சொல்லி குழப்பிடக்கூடாது அப்படின்னு இவன் நினைக்கிறான். உண்மையாப்பா? அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட போய் பேசினா பிடி கொடுத்து பேச மாட்டேங்காங்க வாங்கிட்ட. உண்மையா? மரமும் நிமிந்து நிற்கானே தவிர கண்டா உன்னை அப்படி சும்மா அவ்வளோ ஒரு பார்வை பார்த்துட்டு இவெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். உங்கள்கிட்ட வாயை திறக்க மாட்டேக்கான். கல்லும் கரையும் கல்மனசும் உருகும். அவன் மனத்தை திருப்பி தாரேன். உன் புள்ள உள்ளத்துக்குள்ளே அவன் தான் இருக்கான். அவன் மனத்தை மாற்ற முடியுமானா முடியாமல் பிரதியாக தவிக்கிறான். அவளுக்காக அவனை திருத்தி கொண்டு வந்து மடக்கி தந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. நல்ல குடும்பத்தை சேர்த்து வைப்போம். என்னம்மா? எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். ஐயா, அடுத்த வாரம் அவன் போட்டா கொண்டு வா, வடக்கிடுவோம். போயிட்டு வா, நல்ல வாழ வைப்போம். சந்தோஷமா இரு, வெற்றி கொண்டு போ. கால் வந்துட்டு வாடா. குழந்தை வரம் கேட்டு வந்தவனே. இல்லை, ஆடி மாதம் கூடு ஊற்றுனாங்களா பக்கத்தில் கோயிலில்? நீங்கள் போயிருந்தீங்களோ? நீ போயிருந்தியோ? சாப்பிட்டியா? மாரியாத்தா மரியம்மாளா இருக்குவா? கண்ண முடி. நீ கண்ண முடுற சக்தி இருக்கு. காலம் இல்லை, காலம் விட்டு வா. உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தேன். 69% உனக்கு வந்து தெளிவாகவே இருக்குது. 2 பேருக்குமே சக்தி இருக்குது, தவறில்லை. காலத்தின் சூழ்நிலையும் கிரக பிரச்சாரமும் தான் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தடை. அந்த கிரக நிலைகளில் இருந்து பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய பார்வையில் தான் குழந்தை தோன்றி மறையக்கூடிய நிலைகள் நடந்திருக்கு. புரியுதா? ஒரு 20 நாள் 25 நாள் அப்படி நின்று மறைஞ்சு போயிருக்கு. இந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக முடியுமான்னு நான் கேட்கணும். கண்ணை மூடி கருப்புசாமியை நீங்கள் நினச்சிக்காங்க, நான் சனி பகவான்கிட்ட வர வாங்கி தரேன். புரட்டாசி 30க்கு மேல் குழந்தை ஜனனம் கிடைக்கும். வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து நிலமாலை போட்டு முக்கரிகளும் சரக்கும் கொடுத்து வரத்தை வாங்கிக்காங்க. பிறக்கிற பிள்ளை பொம்பளைச்சியா பிறப்பா.
பொம்பளை பிள்ளையா பிறப்பா. என்ன பேர் வைப்ப? சொல்லடி அபிராமி. அபிராமின்னு பேர் வச்சுட்டான். நீடித்த ஆயுளாக இருப்பா. புண்ணியம் அடைவாய் மகனே, வாழ்க, நல்லா இருக்க கேட்டாங்க. அதை அடுத்து பேசுவோம். செல்லம் பண்ணுவான். அவன்கிட்ட எழுதிக்காங்க நல்ல பாதைக்கு. வாமா வா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் நூதக்காலம். பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் சிங்கார தங்க வளையல். பிள்ளை பேர் என்ன பேரு? ஹன்சினி. அது என்ன சக்தி மகாத்மியத்தில் அந்த பேரை நான் படிக்கலையே. வாட்? அன்னப்பச்சினா அதான பார்த்தேன். நான் என் பேத்தியாளுக்கு ஹம்சவாகினி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்? அன்னை பராசக்தியினுடைய சக்தி மகாத்மியத்தில் 7வது திருநாமம் அந்த நாமம். உருவான அன்னையே போற்றின்னு அர்த்தம். ஹம்சவாகினி, புரியுதா? அதனால் அவள் பேர் ஹம்சவாகினி என்னும் பராசக்தி. ஓம் பிள்ளையை பார்க்கும் பொழுது அன்னப்பச்சியினுடைய பேர் என்ன? பக்கத்தில் வாங்க. பச்சியின் பேரை வச்சியே பறவைக்கு இறகு முளைச்சா பறந்து போயிடாதா? இப்போ அப்படி ஒரு நிலைமை அவள் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. அந்த நிலைகளை மாற்றிட்டா நீங்கள் சரியாயிருங்க. சரிதானே? கால் வந்துட்டு என்னப்பா இது? ரொம்ப மன வருத்தப்பட்டு வந்திருக்கிறேன். அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டியது என் பொறுப்பு. அவள் மனதை சீர்திருத்தி உங்களுக்கு ஒத்துழைக்க செய்வதும் என்னுடைய பொறுப்பு. எந்த ஒரு தவறுகளும் நடக்காமல் நான் காப்பாற்றி திசை திருப்பி தெளிவாக வாழ வச்சா போதுங்களா? வெற்றி ஆகிட்டேன். இந்தாங்க, நீங்கள் மட்டும் என்னைய ஒரு ஏழைய முக்காலுக்கு பார்த்துட்டு போங்க. அம்மா பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. வாப்பா வாடா தம்பி, நல்லா இருக்கேன். இல்லை, இது யாரு? பையன். எந்த ஊரில் இருக்க? என்ன வேலை பார்க்க? கால் வந்துட்டாங்க. பொள்ளாச்சி அவங்களுக்கு? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. என்ன வேணும்? சாதகமே சரியில்லை. நீங்கள் பார்த்த ஜாதகம் பொய். நீங்கள் பார்த்த ஜாதகம் பொய். உங்களுக்கு கிடைத்த ஜாதகம் 2ஆம் தரத்து ஜாதகம். உண்மையான ஜாதகம் உங்கள் கையில் கிடைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கல்யாணம் முடித்த 6வது மாதத்திலிருந்து வீட்டுக்குள் வாக்குவாதமும் பிரச்சனையும் வந்திருக்கும். உங்கள் ஆத்தா மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கும். என்ன, உன் கூட நிம்மதியாக இருக்கிறதுக்கு எனக்கு முடியலை, ஏன் தான் கல்யாணம் முடிச்சோம்னு தெரியலையேன்னு வார்த்தையை விட்டுவிட்டாள். நல்லா வச்சா நடக்கலையா? ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுங்கிற நிலைமையெல்லாம் நடந்தாச்சுடா. கால் ஒன்று இப்போ 2 வரையும் சேர்த்து வைக்கணும்னா குழந்தை இருக்கலாம். உனக்கு என்ன செய்யணும்? பேரன் பேத்தி மேலே ஆசை. உனக்கு என்னப்பா செய்யணும்? உனக்கு சேர்த்தா போதுமா? என்ன டாக்குமெண்ட் பத்திரங்களை தூக்கிக்கிட்டாலும் செய்யலை. எங்கே போனீங்க? அப்படியா? எதுக்காக நிதியை வைக்கல பார்த்தீங்களா? சரி, அதை நான் செட் பண்ணி தந்துடுறது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ. இது யாரு? இவன் முன்னாடி இங்கே இருக்கா? அப்படியா? நீ கொஞ்சம் அங்கே தள்ளிடு. என்னன்னு கண்ண விடுறா பாப்பா. பையனுக்கு எதுவும் சூதுவாதா எதுவும் செஞ்சுருப்பாங்களோன்னு நீ சந்தேகப்படுறியே. அது எதுவும் சம்மந்தம் கலந்த வீட்டில் தான் பண்ணியிருப்பாங்களோ
நம்மளை விட்டு பிரிக்கிறதுக்காக இது பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன எண்ணம் உனக்கு. உண்மைதான், அது என்ன சந்தேகம்? கல்லுன்ட்டு வாங்கோ. ஏய், உன் பையங்கள்லாம் ஒழுங்காக தூங்க சொல்லு. தூங்காமல் ஐயோ போங்க களைச்சி போய் நிற்காங்கடா. அந்த நிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். காலையில் என்னைய பார்த்துட்டு போ. மனைவி மக்களையும் சேர்த்து வைக்கிறேன், உன் உடம்பையும் நல்லாக்கிட்டேன். அவன் பொண்டாட்டி வர்றதுனால இந்த குடும்பம் பிரியாது, இணைந்து வாழ வைப்போம். இணைந்த கைகள், அதான் இணைந்த கைகள் ஆனந்தமாக இருக்கும், நல்லா இருக்கும். காலை என்னை பார்த்து போடா. டேய் தம்பி, மைக்கெல்லாம் உடைக்காத, வாங்கி தர ஆள் இல்லை, போ. கால் வந்துட்டு வாமா வாமா. சொல்லியாச்சுல அத்தா, ஏன் கவலைப்படுறேன், நான் இருக்கேன், போ. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் இவளுக்கு எல்லாமே விளக்கம் கொடுப்போம். வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறார்? நான் ஒரு பாட்டு பாண்டேனே, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு. இப்போ தனிமரமாக இருந்து வேதனைப்படுகிறாய். உன் பிள்ளை வேணுமா புரிதம் வேணுமா? 2 பேர் வேணும். அவனும் அதே கல்வியை கேட்கல, என்ன பண்ணுறது? கால் வந்துப்பா. புருஷன் போன பிறகு தான் பொண்டாட்டிக்கு புத்தி வரும்னா அந்த காலத்தில். சும்மாவா சொன்னான், இருக்கும்போது தீட்டு தீட்டுன்னு தீட்டு வா, வாட்டு வாட்டுன்னு வாட்டு வா, நீட்டு நீட்டுன்னு நீட்டு வா. உண்மையே கோவிச்சுக்கிட்டோ அல்லது கைவிட்டுட்டோ போயிட்டோம்னா அன்னைக்கு கிடந்து இழுவிடுவா. அப்போ கோயிலாக வருவா, அது நம்ம கோயிலும் ஒரு கோயில். உண்மையா இல்லையா? இப்போ உன் வீட்டுக்காரனுடைய மனத்தை பார்த்தேன். அவன் ஒன்றை விட வயதெல்லாம் மீறி உற்சாகமாக இருக்கான். எப்படி இருக்கான்? உற்சாகமாக இருக்கான். ஆனந்தமாக சிட்டிகளை பார்க்குகளெல்லாம் கூப்பிட்டு போகிறான். அவனை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு பார்த்தேன். உனக்கும் வரவு சொல்ல பார்ப்பான், உன் குடும்பம் இருப்பான், அவ குடும்பம் இருப்பான். இந்த பிறவியில் அவன் வண்டி தெய்வானையோடு இருப்பான். என்ன பண்ண போகிறேன்? அப்படி நான் உனக்கு வழிவகுத்து தரேன், உனக்கு ஆறுதல் தந்துடுறேன். காலில் விட்டு ஆளுதான் எனக்கு பிடிக்காது, காலில் விட்டுவா. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும். கண்ணமுடிக்காக்கா, உன் பேர் என்ன? வள்ளிநாயகமா? கரெக்டாக தானே இருக்குது, ஒன்றும் தப்பா இல்லையே. வண்டினாலே 2 முண்டாட்டி கணக்கில் தானே வருவான் என்ன? ஆனால் உன் புருஷன் பேர் முருகன்? அப்போ இல்லை, குமார்னாலே முருகன் தான் அர்த்தம், குமரக்கடவுளுடைய பேர். எவ்வளோ பொருத்தம். ஆனால் அவா பேர் தெய்வானையா? கார்த்திகேயன். யார் பேர்? அப்படின்னு என்ன எவ்வளோ விவரமாக இருக்குது. நம்ம சொன்னால் எவையா கேட்கான். இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. சரிம்மா, பண்ணிடுவோம்மா, வாம்மா, கண்ணீர் வடிக்காம வா என் செல்லம். உன்னையும் உன் பையனையும் ஏற்று ஒற்றுமையாக வாழ வச்சிட்டாங்க. நல்லா தைரியமாறு, சந்தோஷமா. சாமி, நாங்கள் பார்த்த தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் வந்துருச்சு, அதில் எனக்கு வெற்றியை தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? பொள்ளாச்சியிலேருந்து தொழில் தகுந்தமாக கேட்டு வந்தது. என்ன தொழில்ண்ணே? என்ன தொழிலுக்கா பார்த்தீங்க? சரி, என்ன நஷ்டம்? கால் அனுப்புவாங்க. தூங்குதுன்னு நீ இன்னைக்கு உங்கள் அப்பங்கிட்ட சொல்லுவேன். வா. கட்டுமனைக்கு போயிருந்தேன், விவசாய பூமியை போய் பார்த்தேன். ஓடும் மடைத்தலை மேல் போன உடனே இடது பக்கத்தில் ஒரு சின்ன மடை கணக்கு ஒரு சின்ன கட்டு இருக்கு.
அதுலேருந்து வலப்புறத்தில் லாஸ்ட்டாக போனால் ஒரு மரம் இருக்குது, சின்ன மரம் இருக்கா. அந்த மரத்தடியில் செம்பு தகடு புதைச்சி வச்சுருக்கு, சுடுகாட்டு சாம்பல் இருக்குது. அதனால் அதிலிருந்து சுமார் 4.25 வருடங்கள் உங்களுடைய இடம் வேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்த விட்டுட்டு ஓடி போயிடணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட வினை, புரியுதா? அது மேலே கடன் இருக்குது உங்களுக்கு. அந்த கடனையும் தீர்த்து நிலத்தையும் நல்லாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா பார்ப்போம். ஏன் கவலைப்படுற? நம்ம இருக்கான், கருப்சாமி இருக்காங்களா, அவளைய மறந்துரு. வெற்றியாக்கி தரேன். அந்த மண்ணை கொண்டு வரணும். 5ஆம் தேதி காலையில் இங்கே வரணும். என்ன மண்ணெல்லாம் கொண்டு வா, பார்த்துட்டு வா. என்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். உன் பேத்தியா பேரனா? வயசுத்தன 3 வயசுல கொஞ்சம் வாய் உளர்னால ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியாக 7வது வயதுக்குள்ள அந்த பிள்ளை தெள்ள தெளிவாக பேசுவாள். அவளுடைய உச்சிஸ்தானத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய விசுத்தி என்னும் ஆதாரத்தை இயக்கி விட்டுருக்கேன், பேசிடுவான். கவலை இல்லாமல் கால் விட்டு கால் ஒன்று சொல்லுப்பா. என்னப்பா வேணும்? எத்தனை லட்சம்? பணத்தை வாங்கி தர பொறுமையாரு. என்ன 2 மாதத்தில் வாங்கி போயிட்டோம். ஓகே. கர்பசாமிக்கு ஈரோடு, ஈரோடு பக்தர்கள் சார்வானந்தம் சர்வரோக நிவாரணந்தன் கணவன் மனைவி என்ன 2-3 மில்லு தெரியுது. உங்கள் ஏரியாவில் மில்லு இருக்கா? எதுவும் ஸ்பின்னிங் மில் இருக்கும் உங்கள் ஏரியாவில் தான் இருக்கா? கால் வந்துட்டுவாங்க. உள்ளுக்கு போன உடனே ஒரு மின் கம்பி அந்து கிடக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபாரத்தில் உள்ள கம்பியெல்லாம் பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபாரத்தில் உள்ள கம்பியெல்லாம் அந்து கிடக்கு. எதுவும் ஒயரிங் வேலை நடந்துச்சா? போன வாரம் நடந்துச்சோ? கால் வந்துட்டுவாங்க. தம்பி உனக்கு இன்னைக்கு உத்தரவு இருக்குல்ல, நாளைக்கு இருக்கும், கவலைப்படாது. உட்கார், மன நிகழ்வா உட்கார். வாங்க உட்காருங்க. என்ன வேண்டும்? எத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்கிய? 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, கண்ணை மூடி உட்காருங்க. அவனுடைய உள் மனசை பார்க்குறேன். மருதமலை ஆண்டவனே, எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? உங்கள்கிட்ட வாங்கினவன் பேர் என்ன பெரியா? உங்கள்கிட்ட பணம் வாங்கியவருடைய அவன் மருதமலைக்கு அடிக்கடி போகிறான்னு என்ன விஷயம்? மருதமலைக்கு போகிறான். அவன் மனத்தில் உனக்கு பணம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கி வாங்கி தந்தா போதுமா? கால் விட்டுவாங்க. இந்தா 5ஆம் தேதி காலையில் என்னை வந்து பாருங்க. என்ன 5ஆம் தேதி காலையில் வந்து பாருங்க. தொழிலை பற்றியும் இந்த பணத்தை பற்றியும் நான் பேசி விளக்கம் பண்ணிட்டேன். காலைல 8 மணிக்கு இங்கே இருக்கணும். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கர்பசாமி கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கவங்களுக்கு கேட்டு வந்தது யாரு? பாப்பா
நீங்கள் ஈரோடா? ஈரோடு மாவட்டம் நீங்கள், அப்படி தானே? நீங்கள் நீங்கள் ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம் என்ன மலேசியாவில் உடல் வந்துருக்கு? நான் பிடிவாதத்தில் உத்தரவு வேணுமா உனக்கு? கால் வந்துட்டோப்பா. இன்னொரு தடவை கால் வந்துட்டானே. உட்காரலாம். என்னப்பா அந்த ஏரியாவில் கருப்புசாமியெல்லாம் வராரு, இருக்காரா? பக்கத்தில் இருக்காரோ? என்ன உன் பிள்ளைகளால் என்ன மன வருத்தம் உனக்கு? பண்ணிட்டு போட்டு இப்போ என்ன நல்லா இருந்து போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை? அவங்கள நல்லா வாழ வச்சா போதுமா? வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா உன் தொழிலை வளமாக்கி தரேன், கடன் இல்லாமல் வாக்கி தரேன், ஒரு வருஷத்துக்குள்ள வெற்றியாக்கி தரேன். 3 முறை இதை பாரு போ. கர்மசாமிக்கு கல்யாணம் தோந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? வாண. அடுத்து குழந்தை தோந்தமாக கேட்டு வந்தது யாரு? குழந்தை. எந்த ஊர்? நான் ஜென்ரலாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஊரை கொடுத்துருக்கு. எந்த ஊர்? உட்காருங்க வா. என்ன பிரச்சனை? கால் விட்டு ஊருக்கே அனுப்பிட்டீங்களோ? யாருக்குப்பா கல்யாணம்? என் கையை மட்டும் இப்படி ஆம்பளை உலகிட்டு பிடி, நல்ல பிடி. கண்ணை மூடிக்கா. ஓகே. உனக்கு பிளட்டெல்லாம் செக் பண்ணிங்களா? எதுவும் தைராய்டு எதுவும் ப்ராப்ளம் இருக்குதுனால சொன்னாங்களா? ஒரு தடவை செக் பண்ணிட்டு வருவீங்க. கால் வந்துட்டு வாப்பா, சந்தோஷமாக வந்து உட்காரு. உன் பிள்ளைகளுடைய அம்சத்தை போய் பார்த்தேன். அன்னை துர்காதேவி எருமக்கடா வாகனத்திலே வந்து நிற்கிறார். என்ன அர்த்தம் என்று கேட்டேன். மாங்கல்ய தோஷம் உள்ள ஒரு பெண்மணியாக இருக்கிறார். இவள் திருமணம் முடித்தாள் என்றால் கணவனுக்கோ கணவனை சார்ந்த வீட்டாருக்கோ பெற்றோருக்கோ ஒருவருக்கு பங்கம் ஏற்படும். ஆகினால் நிவாரணத்தின் குங்குமர்ச்சனை செய்து அவளை குணப்படுத்தி குணவதி ஆக்குவா என்று உத்தரவு. நாளை காலை என்னை பார்த்துக்கோ. வெற்றியாகிட்டார், முடிச்சிட்டார். அடுத்து பேசுவோம். இன்னைக்கு உத்தரவு இவ்வளவு. கர்மசாமிக்கு நான் ஒரு தொழில் தகுந்தமாக முயற்சி செய்து பார்க்குற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது, சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்னென்ன தொழிலே? என்ன வண்டி? டிராக்டர். சொல்லுங்க இப்போ கால் வந்துட்டு வா. வீட்டில் காலில் யாருக்கு பாதிப்பு? என்ன காலில் உனக்கு? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 வருஷமாக கடனும் மனவேதனையுமா தான் இருக்குது. இந்த ஒரு வண்டியை வச்சு ஓட்டி காலத்தை தீர்க்க முடியலை. அதனால் மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறேன். இடமாற்றத்துக்கு இன்னும்லாம் வழி இல்லை. இதில் வருமானம் வழிவகுத்து தரணும். வேறு என்ன வேணும் உனக்கு? மாற்றம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே பண்ண அதுக்கு நான் என்ன செய்வேன்? இந்தா உனக்கு பணம் தானே வேணும்? இந்தா நான் தரேன். பணத்தை தந்தாச்சு, உன் கடனை தீர்த்தாச்சு, உன் மகனை நல்லா ஆக்கிறது. போ 3 முறை என்னை வந்து பாரு, சந்தோஷமா இரு. போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு யார் எக்ஸாம் படிப்பு சம்பந்தமாக யாரும் கல்வி கிடந்துருக்கலாம். வாங்க. என்ன எக்ஸாம்ப்பா? சரி. இல்லை அவன்கிட்ட வந்து கொஞ்சம் பிரெயின் பவர் சரியில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவனுடைய மனப்பக்குவம் அடையலை. அவன் இப்போ வந்து சட்டத்துக்கு விரோதமான செயலில் இறங்கியிருக்கிறான். அது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். கால் வந்துட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார்.
கண்ணை பிடிக்காங்கப்பா.